ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம், வேயிச்சிட்டு செய்ய போகிறோம். அது எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வடகம் மெயின். யார்கிட்டலாம் வடகம் இருக்கோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் இருக்குல்ல, இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டே எடுத்து வறுத்து எடுத்துக்கணும் தீயாமல். அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, அதோட மிளகு இதெல்லாமே நம்ம வறுத்து அரைக்கணும். தேங்காய் கூட திருவி எடுத்துக்கணும். இதையுமே நல்லா கலர் மாற வறுக்கணும். அது எப்படி செய்யணும்னு எனக்கு செய்கிறப்ப காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன், 3 முட்டை. நீங்கள் எந்த முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், தக்காளி 4 தக்காளி. தக்காளி வேயிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மசாலா இதில் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லலைல்ல. மிளகு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. குழம்பு அதே சமயம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க. சோம்பும் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. தேங்காய் இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வறுத்துக்கலாம் எல்லாத்தையும். நான் வடகம் இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், அவ்வளோதான். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும், கருகாமல். லைட்டாக வதங்கிடுச்சுல, கருகாமல். இது கூடவே தேங்காயையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சிம்லே வச்சு வறுக்கணும், கருகக்கூடாது. தேங்காய் நல்லா கலர் மாதிரி வரணும். பாருங்க, லைட்டாக கலர் மாறுதில்ல. இதே மாதிரி சிம்லே வச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுத்து போகிறோம். நல்லா வறுந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஸ்மெல்லு நல்லா வரும், நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறமா. அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நான் கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இங்கே பாருங்க, 1/2 ஸ்பூன். இந்த சூடல்லே இதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே தான் இதையும் வறுக்க போகிறோம். கருக விடாமல் அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க வறுத்து. இதுவும் நல்லா அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், வறுத்தாச்சுல. இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நல்லா வேயிச்சு எடுத்து வச்சுட்டோம். இதை நீங்கள் கையால் மசிச்சாலும் மசிச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சிலே ஜஸ்ட் ஒரு கிரைண்ட் கொடுத்தா போதும். நான் ஒரு வானல் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம், கட் பண்ணி வச்சுருக்கிறது. வெங்காயம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். அந்த பச்சை வாசனை போக கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் இந்த தக்காளியை லைட்டாக குறைன்னு ஒரு மிக்ஸ் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறேன். ஆச்சு இல்லையா? இப்போ இதோடவே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு, சப்பாத்தி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி, இல்லை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மசாலா ஊற்றினோம் இல்லையா, அதே கப்புலையே இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு. இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை வேயிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் கரெக்டாக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்.
இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், முட்டை வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடவே இல்லை, உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை போட்டுட்டு கொத்தமல்லி கீரையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து முட்டையை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இதோட விட்டுக்கலாம். லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு இல்லையா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.